viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாதுளம்பழ ஜூஸ். மாதுளம்பழ ஜூஸை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீண்ட நாட்களாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க தொடர்ந்து 1 மாதத்துக்கு இந்த மாதுளம்பழத்தை ஜூஸாவோ இல்லை பழமாவோ சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பழைய தெம்பு வந்துடும். 2 மாதுளம்பழம் உதிர்த்தி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ பிளெண்டர் யூஸ் பண்ணி மாதுளம்பழ ஜூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதுளம்பழத்தோட நம்ம எதுவுமே சேர்க்காம ஜூஸ் பண்ண போகிறோம். ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிக அளவில் இருக்கிற இந்த மாதுளம்பழத்தை நம்ம டயட்டில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம ஈரில் பற்களில் மறைஞ்சிருக்க கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழிக்கப்படுது அப்படின்னு ஆய்வில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தண்ணியோ சுகரோ ஆட் பண்ண வேண்டாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் மாதுளம்பழத்தை அவங்க டயட்டில் நல்லா சேர்க்கலாம். தினமுமே 1 டம்ளர் ஜூஸ் குடிக்கலாம். குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் இந்த மாதுளம்பழ ஜூஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மாதுளம்பழத்தை தினமும் நம்ம டயட்டில் சேர்க்கும்போது இரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு என்னும் தனிமம் குறையும் போது டிப்ரெஷன் ஏற்படும். நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரிக்கும் தன்மை மாதுளம்பழத்துக்கு இருக்குது. அதனால் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க மாதுளம்பழ ஜூஸை டெய்லி அவங்க டயட்டில் எடுத்துக்கலாம். மாதுளம்பழ ஜூஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.